நிறைய பேர் சொல்லுவாங்க இங்கிலீஷ் கண்டினியூஸாக பேசணும்னா கண்டென்ட் இருந்தால் தான் பேச முடியும், நாலேஜ் இருந்தால் தான் இங்கிலீஷ் கண்டினியூஸாக பேச முடியும், இன்டெலிஜென்ட்டாக இருந்தால் தான் இங்கிலீஷ் கண்டினியூஸாக பேச முடியும். ஆனால் உண்மையிலே அதெல்லாம் உண்மையே இல்லைங்க. இங்கிலீஷ் நீ கண்டினியூஸாக பேசணும்னா வந்துட்டு அதுக்கு வேற ஒரு வழி இருக்கு, நாலேஜ் இருக்கணும் அவசியமே இல்லை. அது என்ன வழி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. ஸோ முதல்ல ஏன் வந்து நம்மளால இங்கிலீஷ் கண்டினியூஸாக பேச முடியல அப்படின்னா வந்துட்டு அது ஏன்னா அது வந்துட்டு ஒரு பேசுகிற பிரச்சனை இல்லை, லேக் ஆஃப் இங்கிலீஷ் பிரச்சனை இல்லை, லேக் ஆஃப் திங்கிங், நாலேஜ் இல்லை, உங்களால் கரெக்டாக யோசிச்சு பேச முடியல. என்ன ஆகும் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு திடீர்னு இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டிபேட் பண்ணுறீங்க மற்றவங்க முன்னாடி, ஒரு டாபிக் ஒரு பப்ளிக் ஸ்பீக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு டாபிக் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் என்ன பண்ணும், உங்கள் பிரெயின் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். பவர்ஃபுல்னா நிறைய கண்டென்ட் கொடுக்கும், அதை பற்றி பேசி இதை பற்றி பேசி. இப்போ வந்துட்டு ஒரு ஃபோன் பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் கேமரா பற்றி பேசணுமா, இல்லை ஃபோன் ரேம் பற்றி பேசணுமா, ஃபோன் ஸ்டோரேஜ் பற்றி பேசணுமா, இல்லை ஃபோன் டிஸ்பிளே பற்றி பேசணுமா, பிரைட்னஸ் பற்றி பேசணுமா, இல்லை ஃபோன் கேம் பற்றி பேசணுமா, எதை பற்றி பேசுறது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்வெல்ம் ஆகிடுவீங்க. உங்களுக்கு என்ன பேசுறது தெரியாது. பேச ஆரம்பிச்சாலுமே நீங்க அதுல இருந்து இதுக்கு வருவீங்க, அதுக்கு போவீங்க. நீங்க வந்து எதை பத்தி பேசுறீங்க, கண்டென்ட்டே இருக்காது, ஒரு ட்ராக்கே இருக்காது, எங்கேயோ போய் நிற்பீங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்ன ஆகும்னா வந்துட்டு நீங்க சம்டைம்ஸ் வந்து டாபிக் வரும்போது கம்ப்ளீட்டா பிளாங்க் ஆயிடும். ஏன் பிளாங்க் ஆயிடும்னா அதுவும் யோசிக்க முடியல, கண்டென்ட் இல்லாம பிளாங்க் ஆகாது. எனக்கு தெரியல ப்ரோ பிளாங்க் ஆகலாம் இல்லை, அது எப்படி யோசிக்கணும்னு தெரியல. ஸோ இது ரெண்டுக்குமே என்ன சொல்யூஷன்? இதனால என்ன ஆகும்னா வந்துட்டு நீங்க நர்வஸ் ஆவீங்க, கான்ஃபிடன்ஸ் சுத்தமா இருக்கவே இருக்காது. நீங்க திங்கிங்ல பிரச்சனையை வச்சுட்டு பழி எது மேலே போடுவீங்கன்னா எனக்கு உண்மையிலே இங்கிலீஷ் பேச வரல, உங்க கேரக்டர் மேலே போடுவீங்க. என் கேரக்டர் சரியில்லை, நான்லாம் அவ்வளோ பெரிய கான்ஃபிடென்ட்டான ஆளே இல்லை, நான் வந்து கான்ஃபிடென்ட்டான ஒரு பையனா இருந்தா இல்லை பொண்ணா இருந்தால் நான் கண்டிப்பாக நல்லா பேசுவேன், ஆனால் கான்ஃபிடன்ஸ் இல்லை, அதான் பேச முடியும்னு சொல்லுவீங்க. ஆனால் உண்மையிலே பிரச்சனை எங்கன்னா ரொம்ப சிம்பிளுங்க. இங்கே திங்கிங்லாம் பிரச்சனை இருக்கு. இதை நான் எப்படி சால்வ் பண்ணேன் அப்படின்னா வந்துட்டு சிம்பிள் ஸ்ட்ரக்சர் வச்சு பேசுனீங்க அப்படின்னா வந்துட்டு நீங்க எந்த டாபிக்லையும் புது டாபிக்கோ பழைய டாபிக்கோ நீங்க ஆன் த ஸ்பாட்ல எத்தனை பேர் முன்னாடியும் ஸ்ட்ரக்சர் கரெக்டா பக்காவா வச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்க 1 மணி நேரம் கூட தெரியாத ஒரு டாபிக்ல ஈஸியா பேசலாம். எப்படி ப்ரோ அதெல்லாம் உண்மையிலே பாசிபிள் தாங்க. ஸோ என்ன ஸ்ட்ரக்சர்? அது ஸ்ட்ரக்சர் முதல்ல என்ன பண்ணுன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு உங்க பிரெயின் மெஸ்ஸியா இருக்கும்போது இல்லை பிரெயின் எதுவுமே இல்லாத போது ஒரு சின்ன ஐடியா கொடுக்கும். அந்த ஐடியாவை வச்சு நீங்க பேச ஆரம்பிக்கும் போது பேசிக்கிட்டே இருப்பீங்க. அது எப்படி ப்ரோ ஒர்க் ஆகும்? என்ன ஸ்ட்ரக்சர் அது அப்படின்னா வந்துட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, வாட் ஹவு ஒய்ன்னு இருக்கு, இல்ல ஒய் ஹவு வாட்னு வச்சுக்கலாம், இல்ல வாட் ஒய் ஹவுன்னு வச்சுக்கலாம். அந்த 3 வார்த்தையை நீங்க எப்படி வேணா போட்டுக்கலாம். ஸோ வாட் ஒய் ஹவுனா இது எப்படி அப்ளை பண்றது? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்துட்டு இப்போ நான் ஃபிட்னஸ் பற்றி பேச வச்சுக்கோங்களேன். மை டாபிக் இஸ் ஃபிட்னஸ். ஐ ஹேவ் டு ஸ்பீக் அபவுட் ஃபிட்னஸ் ஃபார் த நெக்ஸ்ட் கப்பல் ஆஃப் மினிட்ஸ். ஐ வில் ஃபர்ஸ்ட் ஸ்பீக் அபவுட் வாட் இஸ் ஃபிட்னஸ். ஏன்னா ஃப்ரேம் ஒர்க் என்ன, இது ஸ்ட்ரக்சர் என்ன, வாட் ஒய் ஹவு. ஸோ வாட் இஸ் ஃபிட்னஸ்? ஸோ ஃபிட்னஸ் இஸ் பேசிக்கலி working out every day to get muscular body or to have a healthy and fit body. When you sweat, all your bad things from your body, they go out and then you stay healthy. Eating good is also fitness. So that is what is called fitness. Now, why fitness? Why should somebody be fit? Why fitness? Why fitness? Because see, in this life we have right now, we often think that we will live for 100 years. But the point is, as we are consuming more junk food every single day, as we don't work, as we just lie on our couch and chill with Netflix every single day, we don't move that much. So our lifespan decreases because our health is becoming more toxic. So that's why you're supposed to work out, get fit, and that's why you're supposed to go into fitness. Why? Because if you stay into fitness, why fitness? Because you will stay more healthy and live a long life. That's why fitness. Now, how to become fit? How to do fitness? Simple. Either you can do resistance training, which is called push-ups, pull-ups, or those kind of trainings, or you can do cardio training, which is basically training your cardiovascular system, which is the breathing system of your body. Both of them have their own benefit, which is if you do resistance training, you will be more muscular and fit. If you do more running cardiovascular training, you'll be more healthy and you'll have more stamina. And that's how you do fitness. பாத்தீங்களா, அந்த டாபிக்கை பார்த்து நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லை, சூஸ் பண்ணிட்டு அப்படியே பேசினேன். இதை பார்த்து நீங்க பேசிக்கிட்டே இருக்கலாங்க, இன்ஃபினிட்டா பேசிட்டே இருக்கலாம். ஆனா நீங்க ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும், அவ்வளவுதான். அப்போ இல்லை என்ன தெரியுது, உங்களுக்கு ப்ரையரா நாலேஜ் இருக்கணும் அவசியமே இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் கட்டுறேன். இப்போ நான் வந்துட்டு ஒரு விமன் பத்தி பேசணும். விமன் பத்தி எனக்கு நாலேஜே இல்லையே. என்ன பண்ணுவேன்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் விமன்? Women is someone who is a biological gender of human being. Okay, அப்படி சொல்லலாம். ஒரு biological gender, அவங்க தான் ஒரு human, women. இப்போ வந்துட்டு why women? Why should we embrace being with women? Because women are someone who go through periods, but still they stay happy in their life. That's why being with them, we should embrace them more because they go through hardship and still choose happiness. And how to be a good woman? If you want to be good women,
focus on your health more and focus on building your character. That's how you be a good woman. So in பாத்தீங்களா கண்டென்ட்டே இல்லாம ஈஸியா பேச முடியும் எந்த டாபிக் வேணாலும். ஸோ நாலேஜ் இருக்கணும்னு அவசியமே இல்லைங்க. பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ்லாம் எப்படி பேசினே போறாங்க, நாலேஜ் எல்லாம் இல்லவே இல்லை. புக் படிக்கணும் அவசியமே இல்லை. புக் படிக்கிறது வாழ்க்கை வேற. ஆனா ஒரு இன்ட்ரெஸ்டாக படிப்பீங்க. ஆனா நீங்க பேசுறதுக்கு வந்து ஸ்ட்ரக்சர் தான். ஸோ நாளை பின்ன உங்களுக்கு வந்துட்டு எனக்கு பேச முடியல, பிளாங்கா இருக்குன்னா ஒரு காரணம் மட்டும்தான், ஸ்ட்ரக்சர் இல்லை. என்ன எப்படி எங்க பேசணும்னு ஸ்ட்ரக்சர் தெரியல. ஸோ ஃப்ளோ ஸ்பீக்கிங், கண்டினியூஸா பேசுறது பேர் தான் ஃப்ளோ ஸ்பீக்கிங். ஸோ ஃப்ளோ ஸ்பீக்கிங் பேர் என்னன்னா, இன்னொரு பேர் என்னன்னா வந்துட்டு ஸ்ட்ரக்சர்ட் ஸ்பீக்கிங். நாலேஜுக்கும் பேசுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஒருத்தர் நல்லா பேசுறாருன்னா அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தமே இல்லைங்க. அவருக்கு வந்து நாலேஜ் இருக்குன்னு அர்த்தமே இல்லை. நல்லா பேசுறாருன்னா அவர் நல்லா பேசுறது இருக்கு, ஏன்னா ஸ்ட்ரக்சர்டா பேசுறாரு. ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் அப்ளை பண்ணி நீங்களும் ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களாலையும் ஈஸியா ரொம்ப நேரத்துக்கு ஸ்ட்ரக்சரோட பேச முடியும். ஸோ அவ்வளோங்க இந்த வீடியோக்கு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு போயிடுங்க. பை பை.